கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரியின் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் 100 நாள் என்ற தலைப்பின் கீழ் நாம் ஒவ்வொரு வேத பகுதி தியானித்து ஜெபிக்கிறோம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம நாவிலே பொய் வரக்கூடாதான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா சில குடும்பத்திலே ஐயா கட்டுகளை உடைக்கிறோம் ஜெபம், எங்க வாழ்க்கையில கட்டுகள் உடைக்கப்படணும், எங்க வாழ்க்கையை சுத்திகரிக்கப்படணும். நம்ம இருதயத்துக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய தாகம் இருக்கும், கட்டுகளை உடைக்கும் ஜெபம் அப்படின்னு உடனே என் வாழ்க்கையில கட்டுகள் எப்படியாவது உடைக்கணும்னு சொல்லி நீங்க இரவனத்திலே பகல் வேளையில இந்த செய்தி கேட்டுட்டு இருப்பீங்க. அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். இப்போ செய்தி என்ன அப்படின்னா, நம்ம பேசுற வார்த்தையிலே பொய் கலந்து இருக்கா, பொய்யை நம்ம உபயோகிக்கிறோமா, அதுக்காக தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். நம்ம பேசுற வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தையா இருந்தால் நம்ம இருதயத்துக்குள்ள தேவன் இருப்பார். நம்ம வாழ்க்கையிலே நம்ம எந்த அளவுக்கு நேர்மையா நடக்கிறோமோ, செம்மையான வழியில நடக்கிறோமோ, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கோ, அது எல்லாமே ஆசீர்வாத பாதைகள் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஏன் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறான் அப்படின்னா, உண்மை பேசணும்னு சொல்லி தெரியும், ஆனா நிறைய நேரத்துல உண்மை பேச முடியல. என்னன்னு கேட்டா, அதுக்கு பின்னாடி தந்திரமான காரியங்கள், வஞ்சிக்கிற காரியங்கள், ஏமாத்துற காரியங்கள், பொல்லாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், அசுத்த காரியங்கள், இச்சையான காரியங்கள், மனைவி தெரியாம, பிள்ளை தெரியாம, குடும்பத்துக்கு தெரியாம, வியாபாரத்துல இருக்கும்போது உண்மையா இல்லாம, இப்படி பல காரியங்கள் போயிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? முதல்ல அதை கொஞ்சம் யோசிப்போமே. ஏன் கட்டுகளை உடைக்க முடியல? சில வேளையில எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ள ஏன் போறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த ரிட்டர்ன்ல கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, சின்ன விஷயத்துக்கு கூட போய் சொல்லிடுவாங்க. சின்ன விஷயமா இருக்கும். பாஸ்டர் கேட்டா கூட, ஊழியக்காரங்க கேட்டா கூட, பரிசுத்தவான்கள் கேட்டா கூட சில நேரத்துல வார்த்தையை மாத்தி பேசிடுவாங்க, பொய் பேசிடுவாங்க. வீட்டுல அம்மா அப்பா கேட்பாங்க, அப்பவும் சில நேரத்துல பொய் பேசிடுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள சில நேரத்துல உண்மை இருக்காது. எப்படியாவது ஒரு இடத்துல ஒரு தந்திரம் உள்ள வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே ஒரு பொய்யான காரியத்தை விதைச்சு வச்சாச்சு அப்படின்னா அவுட்புட்ல அதான் வரும். ஐயா நான் பேசுற வார்த்தை தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா நிறைய குடும்பத்துல நம்ம நினைப்போம், நம்ம தான் பாவ மன்னிப்பறிக்கை ஜெபம் பண்ணிட்டோம்ல, நம்ம தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டோம்ல, நம்ம தான் காலையில ராத்திரியும் ஜெபம் பண்றோம்ல, நம்ம தான் தேவனுக்கு பிரியமானபடி தானே வாழ்றோம் அப்படி சொல்லி நம்மை நாம் திருப்தி கூட பண்ணிக்கிடலாம். ஆனால் தேவன் பார்ப்பாரு. ஆனா தேவன் எதனை பார்க்கிறாரு அப்படின்னா, அவர்கள் பொய்யை உபயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி நான் பேசுற வார்த்தை எல்லாமே உண்மை கலந்திருக்கா? அப்படி இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த பொய்யான வார்த்தைகளை உபயோகிக்க என்னுடைய நாவை நான் வேற பக்கம் திருப்பிட்டு இருக்கிறேனா? நிறைய குடும்பத்துல தெரியும், மனசாட்சி உறுத்துது பிரதர்,
இப்படி பொய் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் பொய் சொன்னாதான் நான் சம்பாதிக்க முடியும். நான் பொய் சொல்லி தான் நான் வாழ்றேன். வீட்டில் நான் உண்மையை சொல்ல முடியாது. வியாபாரத்தில் நிறைய நேரத்தில் நான் உண்மையை சொல்ல முடியாது. நான் கம்பெனி வச்சிருக்கேன், நான் உண்மையை சொல்ல முடியாது. நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்க உண்மையை சொல்ல முடியாது. நான் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்க நான் உண்மையை சொல்ல முடியாது. நான் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கேன், சில நேரத்தில் நான் உண்மையை சொல்ல முடியாது. அவர்கள் பொய்யை உபயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். இது என்னன்னா கம்ப்ளைண்ட். எப்போதுமே நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னா நம்ம போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்போம். எங்கள் வீட்டில் இப்படி பிரச்சனை ஆயிட்டு, இது எங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை நம்ம எழுதி கொடுப்போம். இப்போ இந்த 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபத்திலே நம்ம என்ன செய்தி பேசுறோம் அப்படின்னா, தேவனுடைய இருதயத்துக்குள்ள நிறைய பாரம் இருக்கு. என் பிள்ளைகளை நான் உருவாக்குனேன், நான் தான் உருவாக்குனேன், நான் தான் கிருபை தாரேன், நான் தான் 24 மணி நேரம் பாதுகாக்கிறேன். ஆனால் என்னையோ அறியாதிருக்கிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள். நம்ம கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்ப்போமே. அப்படியே சொல்றாரு, என்னையோ அறியாதிருக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஓயாம போய் பேசிட்டே இருக்கான். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆனா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியில. அப்ப யாரு துக்கப்படுவா? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். தேவன் நம்மளை சிருஷ்டித்துட்டு வேதனைப்படுவார். இதுதான் பைபிள் ரெக்கார்டு, சத்தியம். மனுஷனை உண்டாக்குனக்காக வேதனைப்பட்டாராம். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டார் சொல்லி போட்டிருக்கு. ஏசாயில பரிசுத்த ஆவியானவர் விசனப்பட்டார் சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம செய்யற எல்லா காரியமும் பரலோகத்துக்கு பிடிச்சிருக்கா? அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, அப்பா நான் இதை செய்யறேன்ப்பா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா, நான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்யறேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம நிப்பாட்டி நம்ம தேவன்கிட்ட கேட்டா நம்மளே தலை குடிஞ்சிருவோம். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம செய்யற காரியம் சரி இருக்காது, தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் தான் இருக்கும். நிறைய வேலையில நிறைய காரியங்கள் சொல்லலாம். அது சுயமா இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கலாம், மனுஷரை பிரியப்படுத்துற காரியமா இருக்கலாம். ஏன் ஒரு மனுஷன் பொய்ய உபயோகிக்கிறான் அப்படின்னா யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக. ஆனா தேவன் துக்கப்படுகிறாரு. இப்ப அதான பிரச்சனை. நம்ம பேசுற ஒரு வார்த்தையில யாரையோ நம்ம திருப்தியாக்குற மாதிரி பொய்ய உபயோகப்படுத்திடலாம், பொய்யான வார்த்தையை பேசிடலாம். ஆனா தேவன் துக்கப்படுகிறார். ஏன் கட்டுவை உடைக்க முடியல? ஏன் சில நேரத்துல எனக்கு ஒரு 100% நான் இன்னும் தேவனோட நான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன், தேவனோடு நான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எதையால ஏன் முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது அந்த 24 மணி நேரம் வாழ்க்கையிலே அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். வளைக்கிறாங்களாம். யார் பக்கமோ அந்த வார்த்தை அந்த பொய்யா பேசுறதுக்கு உபயோகிக்கிறதுக்கு தங்கள் நாவை வில்லை வளைக்கிறார்கள். வளைச்சிட்டாங்க, வேற பக்கம் திருப்பிட்டாங்க. சரியான வார்த்தையை பேசாம ஒரு பொய்யான வார்த்தையை பேசுறதுக்காக தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் அவங்க இருதயத்துக்குள்ளே எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, இந்த மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக தானே போய் பேசிட்டேன், சரி அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா தேவன் பார்த்துட்டு இருப்பாரு, என் பிள்ளைகளு பொய் பேசி பொய் பேசி பொய் பேசி பொய் பேசி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க, உண்மை இல்லையே, ஐயோ. தேவன் துக்கப்பட்டு கொண்டிருப்பார். தேவன் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அழகா வசனம் எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்வது சத்தியத்துக்காக அல்ல,
அழகா சொல்றாரு, அவர்கள் இந்த தேசத்துல பலத்து கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ கட்டுகளை உடைக்கணும், சுத்திகரிப்பு வேணும், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும் பிரதர் அப்படின்னா, நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பொய்யை உபயோகித்தோமா? ஒரு கேள்வி. தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள், மனசனை திருப்திப்படுத்துறதுக்காக எங்கேயாவது பேசணுமா? அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம சத்தியத்துல நடக்கிறோமா? அடுத்தாப்புல பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். ஒரு மனுஷன் பொல்லாத வழியில வாழ்ந்துட்டு இருக்கான்ப்பா, அதுல இருந்து இன்னொரு பொல்லாத வழிக்கு போறதுக்கு நடந்தேறுகிறார்கள். பொல்லாப்பு அப்படின்னாலே ஒரு பெரிய லிஸ்ட் வந்துடும். அநியாயம், அக்கிரமம், பாவம், அசுத்தம், இச்சை எல்லாம் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் பட்டியலே வந்துடும். என்னையோ அறியாதிருக்கிறார்கள். இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, நான் உருவாக்குனேன் ஆனா என்னைய மறந்துட்டாங்க, என்னையோ அறியாதிருக்கிறார்கள். அப்ப கட்டுகளை உடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நான் முதல்ல கர்த்தரை அறிந்து கொண்டேனா? இதுதான் நமக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு கேள்வி. என் வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன், அது கொஞ்சம் யோசிக்கிற ஈஸியா இருக்கும். நானும் எல்லாரை போல கர்த்தரை விட்டு வழி தவறி இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன். வியாபாரம் பார்க்கும்போது கையில் பைபிளாக எடுத்து வாசிக்க மாட்டேன், நல்லா போய் பேசி வாழ்ந்துட்டு இருந்தேன், இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். மனுஷனுடைய வார்த்தைக்கு நல்ல செவி கொடுத்தேன், மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக நல்லா போய் பேசினேன். வியாபாரத்தில் இருக்கும்போது நல்லா கடன் வாங்கினேன், கடன் திருப்பி கொடுக்க முடியல, மறுபடியும் போய் பேசினேன். மனைவிட்ட போய் பேசினேன், அம்மாட்ட போய் பேசினேன், யாராவது குடும்பத்தில் கேட்டால் நல்லா போய் பேசிடுவேன். விற்கிறதுக்கு பணம் கொடுத்தேன், மாந்திரிகத்துக்கு பணம் கொடுத்தேன், மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டே இருந்தேன். ஒரே மனுஷன் எனக்கு மாந்திரியம் பண்ணி ஒரு 13 லட்சம் கிட்ட வாங்கினான். நான் என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசித்து நான் உண்மையாக வாழலையேப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேனே, நான் ஒரு துன்மார்க்கனாக வாழ்ந்துட்டேனே அப்படின்னு சொல்லி தான் நான் மனம் திரும்ப ஆரம்பித்தேன். இதுதான் என் வாழ்க்கையில் உள்ள ஒரு காரியம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர்கள் பொய்யை உபயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். கடைசி வரைய பொய்யே பேசிட்டு இருந்தா எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. இந்த பூமியில் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம், அதுக்கப்புறம் நித்திய காலம் அவரோட வாழணுமா? அவரோட வாழணும் அப்படின்னா பரலோகத்துக்கு போய் சேரணும்ல. பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா இந்த பூமியிலே எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது, எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்குது, நான் கர்த்தரோட எப்படி வாழ்கிறேன், என்கிட்ட எவ்வளோ மிஸ்டேக் இருக்குது, நான் எத்தனை % நான் தேவனுக்காக வாழ்கிறேன், என்கிட்ட எவ்வளோ காரியம் இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போதும் இந்த வசனம் இப்படி இருக்கே, அப்போ என் வாழ்க்கையிலே நான் இன்னும் எவ்வளோ தூரம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்படியே மைண்டுக்குள்ளே யோசிக்க ஆரம்பித்தேன். அதே நேரத்தில் ஆவியானவர் இடைவிட ஆரம்பித்தார். புதிய ஏற்பாட்டிலே யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் இடைவிட ஆரம்பித்தார். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ ஒவ்வொன்றாக அழகாக வெளிப்படுத்த ஆரம்பித்தார். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அழகா சொல்றாரு. பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு. ஒரு காலத்துல நான் பொல்லாப்பா இருந்தேன், மறுபடியும் பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கே நடந்தேறுகிறார்கள், என்னையும் அறியாதிருக்கிறார்கள். இப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில கட்டுகள் உடைக்கப்படணும், நமக்கு சுத்திகரிப்பு வேணும் அப்படின்னா பொய்யான காரியத்திலிருந்து, பொய் பேசுற காரியத்திலிருந்து மனம் திரும்பினால் ஆசீர்வாதம்.
மனம் திரும்ப அர்ப்பணிக்கும் போதுதான் விடுதலை. மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கும் போதுதான் விடுதலை. ரெண்டாவது, ஐயா நான் இந்த தேசத்துல இருக்கிறேன், இந்த தேசத்துல நான் சத்தியத்துக்காக நான் வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இனிமேல் நான் உண்மையா வாழ்றதுக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இது வரைக்கும் என்னோட வாழ்க்கை ஃபுல்லா ஒரு பொய்யான வாழ்க்கையா இருந்துச்சு. நான் உண்மையா வாழல. இனிமேல் என்னோட வாழ்க்கை ஒரு உண்மையா இருக்கிறதுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். அப்படி அர்ப்பணிக்கும் போதே உங்க இதயத்துல என்னென்ன காரியத்துல கத்தரை விட்டு தள்ளி போனீங்களோ எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிருவார். பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். இனிமேல் என்னோட வாழ்க்கையில பொல்லாத காரியம் எனக்கு வேண்டாம்ப்பா. நான் பரலோகத்துக்கு வரணும். நான் இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ளணும். எங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறீங்கப்பா. நாங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நாங்க வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லும் போதே உங்க இருதயத்துக்குள்ள இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் யோசித்துட்டு இருக்கிறீங்களோ அது எல்லா காரியத்தையும் தேவனோட சமூகத்துல அர்ப்பணிக்கும் போது வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அப்ப நமக்கு சுத்திகரிப்பு முக்கியம். கட்டுகள்ல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், எனக்கு அந்த கட்டுகள் உடைக்கப்படணும். ஆமா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். இந்த வசனம்லாம் என் கூட ஆவியான பேசி இருக்கிறாரு. இது உண்மைதான். என்னையும் அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமாப்பா, உண்மை நான் அறிந்து கொள்ளலப்பா. என் வாழ்க்கையில நான் பொய்க்கு நான் இடம் கொடுத்துட்டேன். நான் சத்தியத்துக்கு இடம் கொடுக்கல. நான் பொல்லாத காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டேன். மறுபடியும் பொல்லாப்பு செய்யதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் இருதயத்துல ஒரு நன்மையான காரியங்கள் இல்லப்பா, ஒரு நல்ல காரியங்கள் இல்லப்பா. நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம உணரும் போதுதான் அந்த கட்டுகள் உடைக்கப்படும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கணும் அப்படின்னா வாயை திறந்து நீங்க இருக்கிற இடத்துல மனசுக்குள்ளே தேவனோடு நீங்க பேசும்போதுதான் வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மளோட வாழ்க்கையில நான் எதுவுமே பாவமே செய்யல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஆனால் அவரை நாம் பொய்யராக்குறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால தேவனோட சமூகத்திலே தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் சத்தியத்தின் மூலியமாக உங்க பிள்ளைகளோட பேசியிருக்கீங்க, ஸ்தோத்திரம்ப்பா. எந்த குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அந்த கட்டுகளை உடைக்கணும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று விதத்தின்படி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில உண்மையா வாழ்றதுக்கு உங்களுடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன பொய்யான காரியங்கள், கத்தரை பிரியமில்லாத அந்த பொல்லாத காரியங்கள் எதுவா இருந்தாலும் எங்க வாழ்க்கையில இனிமேல் தொடரக்கூடாதுப்பா. எடுத்து போட்டுருங்கப்பா, எடுத்து போட்டுருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்களோட வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. உண்மை நாங்கள் அறிந்து கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னீங்கப்பா. சத்தியத்துல நடக்க எங்களை கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் விடுதலை செய்யுங்கப்பா. சுகம், பலன், ஆரோக்கியம் தாங்கப்பா. தீர்காயுஸ் தாங்கப்பா. பலவீனத்தை நீக்கி போடுங்க. யாரெல்லாம் பாவ கட்டுல கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா கிரியிலும் சுட்டு எரிக்கப்படட்டுப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா பொல்லாத தந்திரமான சர்ப்பத்தின் கிரியெல்லாம் சுட்டு எரிக்கப்படட்டுப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படராஜா. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலன்களை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. எந்தெந்த காரியத்துல கட்டப்பட்ட நிலைமைகளோ அந்த எல்லா கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எல்லா கிரியை சுட்டு எரிக்கப்படட்டுப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவ சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்கள் பரலோகத்துல தேவன் சந்திக்கணும்ப்பா. ஆட்டுக்குட்டிய ஜீவபஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யான காரியங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எங்களை சுத்திகரித்து ஆட்டுக்குட்டிய ஜீவபஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. உங்க சமூகத்திலே தாழ்த்துறோம். துதி கனமகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மேம்படுங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். காட் பிளஸ்.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.